வணக்கம். அஞ்சரை பெட்டியின் மூலிகை விருந்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற புது டிஷ் சுரைக்காய் சாதம். சுரைக்காய் எல்லாரும் வெறுக்கிறது, தோல் வந்து ட்ரையா இருக்கும், ஒண்ணுமே இது நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இதுல இருக்கிற மருத்துவ குணம் என்னன்னா, மனுஷங்களோட உடம்புல இருக்கிற சூடு தணிக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சியான ஒரு காய் தான் சுரைக்காய். இப்போ இந்த சுரைக்காய் சாதம் எப்படி செய்யணும், இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு நம்ம பார்க்கலாம். சாதம், துருவிய சுரைக்காய், உப்பு, கருவேப்பிலை, எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், பெருங்காயம், புளி. முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. சுரைக்காய் சாதம் செய்யறதுக்கு முதல்ல நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டிய விஷயம் சாதம். அரிசியை நல்லா கழுவிட்டு சாதத்தை வடித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சுரைக்காவை தோல் சீவிட்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க. கடாய் சுட்ட உடனே அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது வந்து சாதத்தில் பிசைய போறதுனால கொஞ்சம் எண்ணெயை ஜாஸ்தியாக நீங்கள் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் கடுகை தாளிச்சுக்கோங்க. எண்ணெய் இப்போ சுட்டாச்சு, இதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பை போட்டுக்கோங்க. ஏன்னா இது ஒரு வகையில் இப்போ நம்ம வந்து தொகையிலுக்கு சேர்க்குற மாதிரி பருப்பை சேர்க்கணும், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போட்டுக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வறுக்கணும். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வறுந்தாச்சு. இதில் பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இந்த வறுத்த உளுத்தம்பருப்புல பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, இதோட கருவேப்பிலையும் தேவையான அளவுக்கு புளியும் சேர்த்துக்கோங்க. இந்த கலவையில நீங்க கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது இப்ப ஃபுல்லா நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. இந்த இளம் சூடு இருக்கும் போதே நம்ம சுரைக்காவை இதுல சேர்த்துக்கலாம். எந்த ஒரு காயுமே ரொம்ப வதக்கக்கூடாது, ஏன்னா அதோடைய முழு சத்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். இப்போ இதோட கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம சாதத்தோட இதை சேர்க்கறதுனால உப்பு கொஞ்சம் கூட தேவைப்படும். இப்போ இந்த சுரைக்காவை நம்ம வந்து ஆற வைக்கிறோம். ஆற வைக்கும்போது அடுப்பை பற்ற வச்சு இன்னொரு தவாவை வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேன் சூடாயிடுச்சு. இதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே அதுல ஒரு சிட்டிகை கடுகு போடுங்க. கடுகுக்கு காரம் குணம் ரொம்ப ஜாஸ்தி, அதனாலதான் கடுகை நம்ம சேர்க்கிறோம். காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் காரத்தை விட மிளகுடைய காரமும் கடுகுடைய காரமும் ரொம்ப வந்து மருத்துவ குணம் உள்ளது. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சாதம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறத அதில் போட்டுக்கோங்க. எதுக்கு சாதத்தை எண்ணெயில் போடுறோம்னாக்கா, டைரெக்டாக இதை நம்ம வந்து அரைச்சிட்டு பிசைஞ்சோம்னாக்கா நம்ம தொகையில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் எண்ணெயில் போட்டு சாதத்தை கொஞ்சம் வதக்கிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சதை போட்டிங்கன்னாக்கா ஒரு பிரியாணி மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இது பண்ணும்போது ஸ்டவ்வை சிம் பண்ணிடுங்க. சாதம் ஒன்றோட ஒன்று தொடாமல் இருக்கும். இப்போது
சிம் பண்ணிட்டு ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற இந்த சுரைக்காயை அரைச்சுக்கணும். இந்த சுரைக்காயில தண்ணி சக்தி நிறைய இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். அதனால நீங்க இல்ல தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அரைச்ச இந்த சுரைக்காவை வாணலியில் இருக்கிற இந்த சாதத்தோட மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அடுப்பை அணைச்சிக்கலாம். இப்போ சுரைக்காய் சாதம் ரெடி. சுரைக்காய் சாதம் செய்வது எப்படின்ட்டு ஒரு சின்ன ரீகேப். சாதம் வடித்து வச்சுக்கோங்க. சுரைக்காவை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு அந்த கடாய் சுட்ட உடனே அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சுட்டதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, புளி, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. வதக்கி முடிச்ச உடனே அடுப்பை அணைச்சிட்டு அந்த இளம் சூட்டுலேயே துருவி வச்சிருக்கிற அந்த சுரைக்காவை சேர்த்துக்கங்க. அதையும் நல்லா பெரட்டினதுக்கு அப்புறமா அதில் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கங்க. வதக்கி வச்சிருக்கிற இந்த சுரைக்காவை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அந்த நேரத்தில் இன்னொரு பேனை வச்சு கொஞ்சம் எண்ணெய் வச்சு அந்த எண்ணெய் சுட்ட உடனே கொஞ்சோண்டு கடுகு தாளிச்சு சாதத்தை அதில் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற இந்த சுரைக்காவை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் சுரைக்காய் சாதம்.